எங்களுடைய பிஎல்ஏஸ் 365 நாளும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்கு 2014 திரு அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கட்சியுடைய தேசிய தலைவராக இருந்தாரோ அவர் முதல்ல முடுக்கி விட்டது எங்களுடைய எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை தான் அவர் முடுக்கி விட்டார். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நாங்க ஒரு வைப்ரண்ட் போர்ஸஸாக நாங்க வந்திருக்கிறோம். அதனால எங்களுடைய பிஎல்ஏஸ் கண்ணில் விளக்கண்ணி ஊத்திக்கிட்டு தேடி பார்த்துக்கிட்டு நம்ம தம்பி ஆசீர்வாதம் சொல்றாரு, நாங்க கண்ணுல என்ன ஊத்திக்கிட்டு எங்க ஆட்கள் இரவும் பகலும் வேலை பார்க்கறாங்க, நாங்க தூங்குறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திருடர்கள் தூங்குவதில்லை, ஆனா வீட்டுக்காரன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் இப்ப வீட்டுக்காரர்களை எழுப்பக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. 2008 ஜெய்ப்பூர்ல, அதாவது ராஜஸ்தானுடைய சட்டமன்ற தேர்தல்ல ஒரு ஓட்டு வித்தியாசத்துல சிபி ஜோஷி அப்படின்றவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஒரே ஒரு ஓட்டு திரும்பி ரிப்பீட் பண்ணதுக்கு பிறகு கூட அந்த ஒரு ஓட்டுல தான் அவர் தோத்தார். அவர் காங்கிரஸ் பார்ட்டி அவரை தான் முதலமைச்சராக போக்கஸ் பண்ணிருந்துச்சு. கடைசியில எதிர்கட்சிகள்ல இவ்வளவு கவலைப்படுறாங்க, 65 லட்சம் ஓட்டாச்சே அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சிகள்ல இவ்வளவு கவலைப்படுறாங்க, 65 லட்சம் ஓட்டாச்சே அப்படிங்கிறாங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? தொகுதியில வார்டு நம்பர் 51ல ஒரு தகப்பனுக்கு 50 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். ஆக்சுவலி அந்த 50 பேரும் குழந்தைகள் கிடையாது. அது ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல இருக்கிற அந்த குரு சிஷ்ய பரம்பரையின் கீழே அங்க அவரை குருவா ஏத்துக்கிட்டவங்க அவங்க எல்லாருமே அவரை தந்தைன்ற ஸ்தானத்துல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. தகப்பனார் பேர் இல்லாம இருப்பதுக்கு தகப்பனார் ஆசிரமத்துல ஒரு குரு எல்லாரும் அப்பான்னு போட்டுக்க முடியுமா? அவர் சொத்துல பங்கு கொடுத்துருவாரா? ஆசீர்வாதம் ஆசாரி, நான் தம்பி நீங்க சொல்றீங்க, அதாவது சொல்றவங்க சொல்லலாம், கேட்கவங்களுக்கு நாங்க கேள்வி கேட்போம்ல. ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறவங்க ஒரு குருவை இன்னைக்கு நித்யானந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அப்பான்னு போட்டுக்குவாங்களா? திருவாரூர் ஆதீனத்தில் இருக்கிற எல்லா சாமிகளும் ஆதீன கருத்துல அப்பான்னு போட்டுக்குவாங்களா? அது எப்படி நடக்கும்? அவ்வளவு பேசினார் இல்லைங்களா? இன்ஃபேக்ட் அவருக்கு அவர் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துல இருக்காரு. அப்படியாப்பட்டவருக்கு உண்மையிலே அவர் சொல்றது நியாயம் தர்மம், அதுல உண்மை இருந்துச்சுன்னா இந்த அபிடவிட், அதுவும் சட்ட ரீதியான ஒரு அபிடவிட் கொடுக்கறதுல அவருக்கு என்ன பயம்? நாம் அபிடவிட் போடணும்னு தம்பி ஆசீர்வாதம் சொல்றாரு. அனுராக் தாக்கூர் என்ன அபிடவிட் போட்டாரு? அனுராக் தாக்கூர் 6 கான்ஸ்டிட்யூன்சியை பற்றி ரிப்போர்ட் கொடுத்தாரு. அவர்கிட்ட தேர்தல் ஆணையம் அபிடவிட் கேட்டதா? நீங்க ராகுல் காந்தி கான்ஸ்டிட்யூன்சியை பற்றியே கொடுத்தாரு, வயநாடை பற்றி சொன்னாரு. அதற்காக வேண்டி அவங்கள்ட்ட அபிடவிட் கேட்டீங்களா? அப்ப அபிடவிட் நீங்க அது தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு நியாயமற்ற தேர்தல், அவருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க. நீங்க அன்னைக்கு பிரஸ் மீட்ல நம்ம தம்பி ஸ்ரீராம் என் மேல கோவப்படக்கூடாது. இன்னைக்கு ஸ்ரீராம் எப்படி நம்ம வாதத்துல பேசுறாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையர் பிரஸ் மீட்ல பேசுறாரு. ஸ்ரீராம் பேசலாம், ஏன்னா அவர் எப்படி சிஇசியை நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு. தயவு செய்து உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை திரும்பி ரீவிசிட் பண்ணுங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரியான முறையில நீங்க சிஇசியை நாமினேட் பண்றது அது வர சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அதுல வச்சிருங்க. அதுக்கு பிறகு நீங்க புதுசா ரீகான்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஏன் அந்த சிஜேஐ அங்க வைக்கல? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஏன் வைக்கல? ஏன்னா சிஇசி பண்ணக்கூடிய அந்த தப்புக்கு அப்பீல் எங்க இருக்குது? சிஜேஐ இருக்குது. எந்த சிஜேஐ சிஇசியை தேர்ந்தெடுக்க போறாரோ அவரே அங்க உட்கார்ந்து அப்பீலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? தேர்தல் ஆணையர் நியமனம் வெளிப்படைத்தன்மையா இருந்தா அதை நம்ம சொல்லலாம். தேர்தல் ஆணையர் எப்படி நியமிக்கப்பட்டார்? உச்ச நீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கி தேர்தல் ஆணையர் நியமிக்கணும் இருக்கிற விதியை தளர்த்தி சட்டத்தை திருத்தி உச்சநீதிமன்ற நீதிபதி தூர போட்டுட்டு வெளியே போட்டுட்டு உங்க அமைச்சரை வச்சு நீங்க நியமிக்கிறீங்க. எதிர்கட்சியை வச்சு நீங்க உள்ளடக்கி செய்யணும். எதிர்கட்சியை வரவிடாம ஆக்கி நீங்க பண்றீங்க. நீங்களே நியமிக்கிறீங்க. நீங்க நியமிக்கிற தேர்தல் ஆணையர் எப்படி நடந்துப்பாரு? அப்ப அந்த சந்தேகங்களுக்கு வலு சேர்ப்பது யார்? சரி பேசுவோம். முதல்ல உங்களுக்கு தம்பி கேட்டாரு, பிஎல்ஏஸ் நான் முடிச்சிட்டேன், பிஎல்ஏஸ் என்ன பண்ணாங்க, பிஎல்ஏஸ் என்ன பண்ணாங்கன்னு தம்பி ஸ்ரீராம் கேட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் எங்க டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சீஃப். அவர்கிட்ட கேட்டேன், எப்படியா நடந்தது, எப்படி இவ்வளவு ஓட்டை சேர்த்தாங்க? அவர் என்ன சொன்னார்னா, இந்த சர்வர் இருக்கு பாத்தீங்களா,
எலெக்ஷன் கமிஷன் சர்வர் வந்து ஃபார்ம் 6 அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபார்ம் 6 வந்து மத்த பார்ட்டிஸ் வந்து அப்லோட் பண்ணா அது ஏற மாட்டேங்குது. ஆனா அது வந்து அக்சஸ் வந்து பிஜேபிக்கு இருக்கு. இது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை நாங்க நிரூபிக்கிறதுக்கு தான் நாங்க சில டாக்குமெண்ட் கேட்கிறோம்.